இந்த ஓராண்டுக்குள்ள எல்லாமே சாத்தியமாக இருக்கா, இல்லை இது வந்து மக்கள்கிட்ட கடத்தப்பட்டிருக்கா, இல்லை எடுக்கப்பட்ட விடயங்கள் அல்லது இன விடுதலைக்கான ஏதாவது தென்படுதா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. அந்த கேள்வியை எதற்காக முன் வச்சிங்க, அது ஐயா என்ன பதில் சொல்லுங்க? இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு நீங்கள் வேண்டினாலும் வேண்டாட்டி போனாலும் காங்கிரஸ் டெல்லியில் இருக்கிற அரசு, அதேமாதிரி மகிந்தா, இவர்களை நாடித்தான் நீங்கள் எதையும் செய்தாக முடியும். நீங்கள் மறுத்தாலும் ஏற்றாலும் எப்படினாலும் சரி. இதான் யதார்த்தம். தமிழ்நாட்டில் வந்து ஈழத்துக்கான அரசியலே இல்லை அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இனியும் இருக்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்கள் புத்தகத்திலே தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் தான் பின்னாடி வந்துட்டு இனப்படுகொலை முடிஞ்ச உடனே 5 லட்சம் பேரை காஞ்சிபுரத்தில் அண்ணாவுக்காக கூட்டி மாநாடு நடத்தணும்னு பெருமை பேசிக்கிட்டாரு. பேப்பர்லேயும் வந்திருந்தது. அந்த 5 லட்சம் பேரில் ஒரு 5%, 10% பேரை கூட்டி நீ ஈழ போராட்ட காலத்தில் எங்கேயுமே நிற்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த போர் முடிந்த பிறகு மக்களை நோக்கி ஒரு பயணம் போகிறப்ப மக்கள்கிட்ட நின்றுட்டு ஒரு பிரச்சாரம் பேட்டிக்கு ஒன்று சொல்கிறாரு. ஈழ மக்களுடைய இந்த இன அழிப்பு, இந்த போர், இந்த மாதிரி அந்த சிக்கல் நடக்குது, இங்கே பரவலாக யாருக்கும் சென்றடையவில்லை, நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. மூத்த தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அப்போ அந்த ஈழத்துக்காக குரல் கொடுப்பதாக நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்கிற இவங்க வெகுஜன மக்கள் அரசியலாக வந்து படுத்தலை. ஒரு 10,000 பேர் 5,000 கூட்டுற மாதிரியான கட்டமைப்பு இங்கே இல்லைன்றார். அதான் தமிழ் தேசியத்துக்கான அரசியலை இங்கே யாரும், ஈழ அரசியலோ தமிழ் தேசிய அரசியலோ இங்கே யாரும் சரியானவர்களாக இல்லைன்னு சார்ஜ் பண்ணிட்டு இனியும் அந்த மாதிரி இருக்காது அப்படின்றார். சீமான் அப்படின்ற ஒரு மனிதர் அதே இன்னைக்கு அந்த ஈழத்தை பேசி அந்த அரசியலை பேசி இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இன்னைக்கு கொண்டு வந்து ஒரு நிகழ்வு நவம்பர் மே 2 நடக்கும். பெரிய நிகழ்வு. அந்த ரெண்டிலுமே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான, குறைந்தது 50,000க்கு மேற்பட்டவர்கள் தான் இதுவரைக்கும் கூடியிருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் கூடியிருக்கிறாங்க. இந்த கட்டமைப்பு ஏன் முந்தைய காலகட்டத்தில் இல்லாமல் போனது? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். வலி நிறைந்த மே மாதம் 3வது நாள் நிகழ்ச்சி. அருட்தந்தை ஜகத் கஸ்பர் 2010 கொடுத்த ஒரு நேர்காணல். முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, இனி என்ன செய்யலாம், ஏன் இதை தொடர்ந்து பேசுகிறோன்றது இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக தெரிய வரும். மறந்து போன பல விடயங்களை திரும்ப நினைவுபடுத்துவது நம்மளுடைய கடமை. இந்த தலைமுறை இதெல்லாம் மறந்திருக்கும், தொடர்ச்சியாக அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும்னு. அன்று பேசியவர்கள் அன்னைக்கு என்ன பேசுனாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, எப்படி மாறி போயிருக்கிறாங்க அப்படின்றதுக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கலாம். நடந்த துரோகங்களையும் நம்ம கொஞ்சம் வெளிச்சமிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த விடயத்தில் மருத்துவர் தமிழ் சிதம்பரசனோடு நம்ம பேசுகிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்கள் தான் கேட்குறீங்க, நான் தான் கேள்வி கேட்கணும். இருந்தாலும் ஜெகதேஸ்வர ஐயாவை பற்றி நம்மளும் சொல்லணும். ஏன்னா தலைவரை போய் சந்தித்து விட்டு அவர்களோட செவியெல்லாம் எடுத்துகிட்டு வந்த ஒரு மனிதர், இறையிலை கற்றுத் தேர்ந்தவர், அந்த மக்களுக்கு ஓரளவு எல்லா வகையிலும் உதவியாக இருந்தவர் அந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்டவர் இந்த ஓராண்டு இனப்படுகொலை நிறைவு மாதத்தில் உங்கள்கிட்ட கொடுத்த அந்த செவியை பார்க்க புத்தகத்தையும் நம்ம பார்த்தோம். அவர் ஐயா சொல்கிறாங்க வந்து, நீங்கள் முதல் கேள்வியே அதில் என்ன வச்சுருக்கீங்கன்னா, இந்த ஓராண்டுக்குள்ளே எல்லாமே சாத்தியமாக இருக்கா, இல்லை இது வந்து மக்கள்கிட்ட கடத்தப்பட்டிருக்கா, இல்லை எடுக்கப்பட்ட விடயங்கள் அல்லது இன விடுதலைக்கான ஏதாவது தென்படுதா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கீங்க. அந்த கேள்வியை எதற்காக முன் வச்சிங்க, அது ஐயா என்ன பதில் சொன்னாங்க? இல்லை, அந்த காலகட்டம் முதல்ல அருட்தந்தை ஜகத் கஸ்பர்ன்றதை நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கலாம்னா, அந்த காலகட்டத்தில் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஆர்கனைஸ்குள்ளே இருந்தார் அவர். இந்த மெழுகுத்தி பிடிச்சி நடத்துகிற அந்த போராட்டம், இன்னும் மற்ற போராட்டங்கள், அது என்ன சொல்லுவாங்க, என்ஜிஓஸ் பண்ணக்கூடிய அந்த போராட்டங்கள்ன்ற மாதிரி, தன்னார்வ தொண்டை, அது மாதிரி அவங்க பண்ணக்கூடிய மாதிரி ஒரு மக்களுடைய எழுச்சியை வந்து பேருக்காக ஆர்கனைஸ் பண்ணி நாங்களும் எதனா செய்யணுன்றதை காட்டிக்கணுன்றதுக்காக செய்ததான் நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம். அன்னைக்கு அவங்க உணர்வுபூர்வமாக நம்ம செய்யறதா நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மழையில, கொட்டு மழையில எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மனித சங்கிலி போராட்டம் அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம அவர்கிட்ட நேர்காணல் எடுத்தப்ப தொடர்ச்சியாக அவர்கிட்ட சந்திச்சு அப்ப பேசிக்கிட்டு இருந்தோம். இல்லை, அதுக்கு முன்னாடியே இந்த பேட்டிக்கு முன்னாடியே ஒரு பேட்டி ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியும் எடுத்திருக்கிறேன். அதை சுருக்கமாக வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, ஒரு வருஷம் அது இனஅழிப்பு நடந்த 1 வருஷம் கழித்து பேசும்போது இந்த ஓராண்டுக்குள்ளாக என்ன நமக்கு எதனா ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கிறதா, இல்லை அடுத்தது என்ன செய்யணுன்ற ஒரு ஏற்பாடு இருக்குதா, அன்றைக்கி இருந்த சிக்கல் நிறைய, அந்த முகாமுக்குள்ளே மக்கள் வந்து வதைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கான உதவிகள் எதுவும் தீர்வு எதனா கிடைச்சிருக்குதா, அல்லது பாதிக்கப்பட்ட அந்த இடங்களுக்கெல்லாம் போராளிகளுக்கு அந்த குடும்பத்தாருக்கு என்ன எதுவுமே இல்லாத ஒரு தெரியாத ஒரு காலகட்டம்.
அப்போ தான் அவர்கிட்ட அதை பேசும்போது இந்த விஷயங்களை வந்து பேசும்போது தான் சொல்ல வராரு. குறிப்பாக வந்து அன்றைக்கி அவர் சொல்லிக்கிட்டு தான் முதல் விஷயங்களை நான் சொல்லியிருந்தேன். அவர் வந்து அன்னைக்கு தேதிக்கு 2010 இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு, நீங்கள் வேண்டினாலும் வேண்டாட்டி போனாலும் காங்கிரஸ் டெல்லியில் இருக்கிற அரசு, அதேமாதிரி மகிந்தா, இவர்களை நாடித்தான் நீங்கள் எதையும் செய்தாக முடியும். நீங்கள் மறுத்தாலும் ஏற்றாலும் எப்படினாலும் சரி, ஏன்னா அங்கே அதிகாரத்தில் இருப்பவன் அவன் மூலமாகத்தான் நீ எதையும் அந்த மக்களுக்கு செய்தாக முடியும். அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் அனுப்புறீங்கன்னா தனியாக அனுப்பினாலும் அந்த அரசு மூலமாகத்தான் அனுப்பி ஆகணும். அப்போ கருணாநிதியுடைய தேவையும் தயவும் நமக்கு வேணும். அவர் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கிறது. இந்த போராட்டத்தில் அவர் உரிய பங்களிப்பை செய்யாமல் துரோகம் செய்தாரா இல்லையா என்றதெல்லாம் அப்பால் பட்டதாக இருந்தாலும் கூட அப்படின்ற மாதிரி ரொம்ப சேஃப்டியாக தான் அதில் விளையாடி இருப்பார் அந்த நேர்காணலில். ஒன்றிய அரசுடைய தயவு தான் அங்கே எல்லாத்துக்கும் நமக்கு தேவை. இங்கே நம்ம சொன்னால் அந்த ஒன்றிய அரசு சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி வீராவேசமாக பேசிக்கிட்டு இருக்கிறத விட அப்போ வந்து என்னென்னா இந்த முழக்கம்லாம் இந்த துரோகத்தை பற்றிய முழக்கங்கள்லாம் கிட்டத்தட்ட வெளியே பேச ஆரம்பித்தாங்க. வைகோ அன்னைக்கு தொண்டை தண்ணி வத்த பேச ஆரம்பித்தார். அக்யூஸ்டு மன்மோகன் சிங், மன்மோகன் சிங், அப்புறம் கருணாநிதி ஒரு இனத்துரோகம் அப்படி இப்படிலாம் பேசிட்டு கடுமையான விமர்சனம், நீங்களா தமிழின தலைவர், தமிழின துரோகி அப்படின்னு பேசுது. அப்புறம் சீமான் அந்த காலகட்டத்திலாம் எழுச்சியாக பேச மேலே வந்துட்டார். இதெல்லாம் வந்த அந்த நேரத்தில் உங்களை போன்றவர்கள்லாம் இங்கே வெற்றி பேச்சு பேசி என்ன நடந்து விட போகிறது அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே ஒரு பெரிய விவாதம் மாதிரி போகுது. இது இங்கே பேசிக்கிற அந்த அரசியல் வேணால் சரியாக இருக்கலாம். யதார்த்தத்தில் அவங்களுக்கு என்ன போய் சேர்ந்த நேரத்தில் என்ன செய்யணும், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு முதல் கட்டமாக இங்கே தமிழக அரசியல் என்னென்னா இவங்களுக்கான அரசியல் நீங்கள் கட்டமைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. குறிப்பாக இடைமறிக்கணும். அதில் நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னென்னா அது வந்து என்னென்னா நீங்கள் போராடுவதோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் போராடுவதோ அந்த மக்களுக்கான விடுதலையே வென்றெடுக்க முடியாது. அந்த மக்கள் போராடணும், அந்த மக்கள் போராடுவதற்கு அந்த மக்கள் இன்னும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வைக்கிறாங்க. நான் கேட்குறேன் அது நீங்க கேட்குறீங்க. அந்த விடயத்தை நீங்க கேட்கும்போது அவங்க பதில் சொல்றது என்னன்னா அந்த மக்களுக்கான உதவிகள் வந்து இவங்க மூலியமா தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொல்றாங்க. இப்ப தலைவர் உங்களுக்கு தெரியும், அந்த நிறைவான மாவீரர் உரையில அவங்க பேசும்பொழுது சொன்னது, இந்த போராட்டத்தை புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் எதிர்கால இளைஞர்கள்ட்ட தான் ஒப்படைச்சிட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை. இப்ப இதை எப்படி நீங்க இல்லை அந்த அடிப்படையில தான் நம்ம அந்த கேள்வியை வைக்கிறோம். அந்த ஓராண்டில் அதை நோக்கி என்ன நகர்ந்துருக்குது. 1000 நம்ம வெளியில இருந்து நம்ம பேசிட்டு இருந்தாலும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் முன்னெடுக்கணும் பேசணும். எதையுமே அவர்களே சிதைந்து நொடிந்து நலிந்து போய்விட்டாங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு விரக்தி வருவாங்க. போட நம்ம இப்படியே வறுமையிலே இருக்கிறத விட இந்த அரசை அண்டி தானே நம்ம இருந்தாங்கன்ற ஒரு நிலைக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த முழக்கம் வந்து தேவையில்லாத போயிடும். அப்போ அங்கே அவர்களை வலுப்படுத்துவதற்கு அவங்களுக்கான உதவிக்காரன்றது புலம்பெயர்ந்த மண்ணிலிருந்து இங்கேருந்து எல்லாம் நம்ம செய்யணுன்ற கேள்விக்கு தான் அவர் சொல்ல வராரு. அது வந்து உடனடியாக செய்தாகணும். ஆனால் அந்த மாதிரி நகர்வுகள் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இப்போ புலம்பெயர்ந்த கட்டமைப்பு நீங்கள் இருக்கிறீங்க, லண்டன் எடுத்துக்கிட்டாக்கா கனடா எடுத்துக்கிட்டீங்கன்னா கணிசமான மக்கள் இருக்கிறீங்க. அந்த மக்கள் நீங்கள் இது வரைக்கும் ஆர்கனைஸ்டாக ஆகிட்டு நீங்கள் என்ன வலியுறுத்தி என்ன அழுத்தத்தை கொடுத்துருக்கிறீர்கள். ஒரு பேச்சு வழக்கு அரசியல் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இத்தனை லட்சம் மக்கள் நீங்கள் சேர்ந்து ஒரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இல்லை தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு வாக்கு வங்கி தேவை, லண்டன் அரசியலுக்கோ கனடா அரசியலுக்கோ. அப்போ இவ்வளோ வெகுஜன மக்கள் முழுக்க தமிழர்கள் இருக்கிறாங்க, அவங்க வாக்குக்கும் வேணும், அதே நேரத்தில் அவங்க அரசியல் நமக்கான அரசியலுக்கு அவங்களும் வேணும்னு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் அவர்களை சந்தித்து இப்படியான ஒரு அழுத்தங்களை கொடுத்திருக்கிறார்களா இது வரைக்கும் அப்படி நகர்ந்து இருக்கிறதா? அப்படி எதுவுமே இல்லை. பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, இது அரசியல் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை வைக்கிறார். அது ஏற்கக்கூடியதாக இருந்தது. நாமளும் பல நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்பும் நீக்கி பிரிஞ்சு செதறி நிறைய கோஷ்டிகளாக பார்த்துருப்பேன். நீங்கள் கூட சமீபத்தில் நார்வே போயிட்டு வந்தப்போ அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். அதனால தான் தொடர்ச்சியாக பல நாடுகள்ல இருந்தும் பல நிகழ்ச்சிக்கு என்னை அழைக்கிறப்ப நான் எங்கேயும் வர மாதிரி இல்லைங்க. ஏன்னா ஒன்றுபட்ட ஒரு உறவாக தான் நான் எல்லாரையும் பார்க்குறேன். அங்கே போயிட்ட உடனே என்னன்னா அவங்க சரியில்லை, அவங்க அழைச்சி நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு குழு நம்மக்கிட்ட பேசும். இந்த பக்கத்தில் வந்தோடனே அண்ணா அவங்க சரியில்லை, அவங்க கூப்பிட்டு நீங்கள் எப்படின்னா போகலாம் அப்படின்னு ஒரு குழு வரும். தவிர நான் எல்லாருக்கும் பொதுவான ஒரு நபராக இருந்து அங்கே இருக்கணும், எல்லாம் உறவுகள்ன்ற பேரில் இருக்கணும் அப்படின்ட்டு போகிறப்ப யாருக்கிட்ட போய் தங்குறேன், நான் யாரை பார்க்கணுன்றதை நான் முடிவு பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கும். இதெல்லாம் வந்து எனக்கு ஏற்கனவே தேனிசை செல்லப்பா ஐயா அவர்கள்ட்ட பேசும்போது கிடைச்ச ஒரு அனுபவம். இந்த மாதிரி சிதறி போய் இருந்தாலும் கூட
ஒரு நோக்கத்துக்காக ஒன்றுபடணும் அப்படின்றப்போ இப்போ வலுவாக குறிப்பாக அந்த நவம்பர் நிகழ்ச்சிகளும் மே மாத நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு திரளான கணிசமான மக்கள் இன்று ஒன்று கூடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் இந்த அரசியல் அழுத்தம் கொடுக்குற ஒரு நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு அது இல்லை அப்படின்ற ஒரு பெரிய டிமாண்ட் அந்த மக்கள்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இங்கே வரும்போது தமிழ்நாட்டில் நீங்கள் இதை முக்கியமாக குறிக்கிறது. இல்லை நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி தான் முன் வைக்கிறேன். இதே ஐயா இறையியல் தத்துவத்தை இப்போ நன்றாக பயின்றவர் அவர் வைக்கிறார் ஒரு கேள்வி என்ன வைக்கிறாருன்னா, அவர் நீங்கள் கேள்வி கேட்டீங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஈழத்துக்கான அரசியலே இல்லை அப்படிங்கிற ஒரு விடயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இனியும் இருக்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்கள் புத்தகத்திலே தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த செவியை பேட்டிலையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்பது, இத்தனை ஆண்டு காலம் இந்த அரசியலை பார்த்தவர்கள், இன்னொன்று இந்த எங்களை போல இளைய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த காணொளி தான் பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்து நாங்கள் இந்த இன போராட்டத்துக்கு களத்துக்கு வருவதற்கு வாய்ப்பாக இருந்தது. உங்கள் அனுபவத்தில் இப்போ அப்படியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லை, நீங்கள் அதை இது தனியாக எப்படி மொட்டையாக வந்துடக்கூடாதுங்க தம்பி. நீங்கள் அந்த 2010 நின்று அந்த வழியெல்லாம் கடத்துகிற அந்த காலகட்டத்தில் நின்று பார்க்கணும். அவர் அன்னைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, குறிப்பாக பழ நெடுமாறனையும் வைகோ அவர்களையும் அதில் சார்ஜ் பண்றாரு, குற்றம் சாட்டுகிறார். என்ன சாட்டுகிறாருனாக்கா, வெகுஜன மக்கள் அரசியலாக இங்க இருக்கக்கூடிய ஈழத்து ஆதரவாளர்கள் கொண்டு போகலாம். பழ நெடுமாறன் உழைத்திருக்கிறார், நிறைய செய்திருக்கிறார், இதுக்காக சிறைப்பட்டிருக்கிறாரா, வைகோ வைகோ இதுக்காக பண்ணியிருக்கிறாரு, நல்லவர், செய்திருக்கிறார், எல்லாம் கரெக்ட். நல்லவர், அவங்களாம் செய்ய மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, சிகரெட்லாம் அடிக்க மாட்டாங்க, இதெல்லாம் நல்ல பழக்கங்க, சூப்பராக, எல்லாம் கரெக்ட், நம்ம மறுக்கல. அவர் சொன்ன விதத்தை நான் அப்படி சொல்லுவேன். ஆனால் இதுக்கான வெகுஜன மக்கள் அரசியலாக கொண்டு போகிறதுக்கு ஒருத்தர் செய்யும்போது அவர்கள் அத்தாரிட்டி பர்சன் மாதிரி 2 பேரும் உட்காந்துட்டு மற்றவர்கள் மீது குற்றங்களை சுமந்துக்கிட்டு நாங்கள் மட்டுமே செய்வான்னு இறுக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம். மிக பெரும் ஒரு தவறு அப்படின்றத சுட்டி அது பல நேரத்தில் நடந்திருக்கு, நம்மளும் சொல்லியிருக்கிறோம். இப்போ தேசிய தலைவருடைய தாயார் இங்கே வந்திருந்த போது இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க மருத்துவத்துக்காக. அப்போ இதை பற்றி மணியரசன் அவர்கள் கூட பின்னால் நான் பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தப்ப அதில் வைகோ அவர்களும் திருமாவளவன் அவர்கள் நினைக்கிறேன், திருமாவளவனுக்கு தெரியாது, நெடுமாறன் வைகோ 2 பேர் மட்டுமே பேசி அங்கே ஏற்பாடு செய்து தகவலே தெரியாமல் கொண்டு இங்கே இறக்கியிருக்கிறாங்க. விமானம் இங்கே இறங்கின பிற்பாடு உள்ள அனுமதிக்கிறதுல அன்றைக்கி இங்கே கருணாநிதி அரசு இருந்தது, அங்கே ஒன்றிய அரசு காங்கிரஸ் இருந்தது, அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறப்ப இந்த 2 பேர் இவங்க வரக்கூடிய தகவல் யாருக்குமே தெரியல, வேற எந்த தலைவர்களுக்குமே தெரியும். அன்றைக்கு ஈழ போராட்டத்தை கையில் சொல்லப்போனால் அன்னைக்கு இந்த விஷயத்துல திருமாவளவன் அந்த தாயாரை அங்க இருக்கிறப்பவே தொடர்பு கொண்டு பேசி அவருடைய தொடர்புல எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாமும் செய்வதற்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும் போதே அதை கட் பண்ணி ஓவர்டேக் பண்ணி இதை செய்யற ஒரு வித்தி எங்களுக்குள்ள நடந்தது. இறங்கின உடனே என்ன செய்யும், நீங்க என்ன பண்ணீங்க 2 பேரும்? திரளா ஒரு 10,000 பேர் கூட்டி விமான நிலைய முற்றுகை, கருணாநிதி வீடு முதலமைச்சர் முற்றுகை, காங்கிரஸ் கட்சி முற்றுகை நடந்திருக்குமா இல்லையா? அது ஒரே ஒரு தடை அப்படின்றாங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. முதலமைச்சர் சொல்லி அது நீக்க முடியாத, சோனியா காந்தி ஒன்று நீங்கள் கேட்டால் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிற கவர்மெண்ட் அன்னைக்கு இருந்தது, தயவில் இருந்துகிட்டு இருந்தது. அதுவே அங்கிருந்து தலைவருடைய அப்பாவும் அம்மாவும் இங்கே திருச்சியில் இருந்துட்டு அனுப்பும்போது அவங்க மேலே ஒரு மார்க் பண்ணி வச்சுருந்தது, இனி அவங்க வர்றதுக்கு தடைன்ற மாதிரி அப்போ சொல்லி வச்சுருந்தது. அது சாதாரணமாக நீக்கிட்டு போயிருக்கலாம். அதுக்கான அரசியல் அழுத்தம் இல்லை, திரும்பவும் அனுப்புகிற அந்த இது ஒரு வலி நிறைந்தது, அதை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலான்றார். அதே தான் பின்னாடி ஒரு மணியரசன் சொல்லியிருந்தார், இது தவறு, இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு குறையாகவும் சொல்லியிருந்தார் திருமாவளவன். இப்போ நீங்கள் அந்த 2 இடத்துல ரெண்டு பேர் வந்துட்டீங்க, ஓகே பண்ணீங்க. வைகோ கட்சியில் நீங்கள் தான் பின்னாடி இனப்படுகொலை முடிஞ்ச உடனே 5 லட்சம் பேரை காஞ்சிபுரத்தில் அண்ணாவுக்காக கூட்டி மாநாடு நடத்தணும்னு பெருமை பேசிக்கிட்டாரு, பேப்பர்லேயும் வந்திருந்தது. அந்த 5 லட்சம் பேரில் ஒரு 5%, 10% பேரை கூட்டி நீ ஈழ போராட்ட காலத்தில் எங்கேயுமே நிற்கவில்லை வைகோ, அது ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்போ அந்த ஏர்போர்ட்டில் ஒரு 10,000 பேர் திரண்டு வாங்க அப்படின்னு இருந்தாக்கா, ஏதோ உங்களுக்கு சிக்கல் வந்துச்சுன்னா மட்டும் கூட்டம் கூட்டுறீங்களே, இந்த இனத்துக்காக நீங்கள் ஒரு 10,000 பேர் கூட்டி 3 இடத்தையும் முற்றுகையிட்டு இருந்தால் அன்றைக்கி முடிஞ்சிருக்குல்ல. இதுதான் கஸ்பர் அன்னைக்கு நோக்கம். இது வெளிப்படையாக பேசலை, இப்படியாக அவர்கள் இப்போ இந்த மாதிரி ஏகலைவன் எடுத்து இது செய்கிறாருன்றப்ப அவர் நமக்கானவர் இல்லைன்னு ஒரு முத்திரை குத்துறது, நாங்கள் மட்டுமே தான் அத்தாரிட்டி பர்சன் மாதிரி இந்த மாதிரி இருந்து விலைக்கு உங்க பேரையே பயன்படுத்தியிருக்காரு கஸ்பர் ஐயா, ஏகலைவன் அது அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதெல்லாம் பேசியே அன்னைக்கு இப்படிலாம் போனதுடைய செட்பேக் சொல்கிறாரு, இதெல்லாம் பின்னடைவுன்னு. 3வது அவர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன்.
தமிழ் தேசியத்துக்கான அரசியலை இங்கே யாருமே செய்யவில்லை அப்படின்னு விலாவரியாக விவரிச்சுக்கிட்டு வர்றாரு. அது நான் தனிப்பட்ட முறையில் இந்த இடத்துல ஒரு இடைச்செருகலாக பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த போர் முடிந்த பிறகு மக்களை நோக்கி ஒரு பயணம் போகிறப்ப மக்கள்கிட்ட நின்றுட்டு ஒரு பிரச்சாரம் பேட்டிக்கு ஒன்று சொல்கிறாரு, ஈழ மக்களுடைய இந்த இன அழிப்பு, இந்த போர், இந்த மாதிரி அந்த சிக்கல் நடக்குது இங்கே பரவலாக யாருக்கும் சென்றடையவில்லை, நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு மூத்த தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அப்போ அந்த ஈழத்துக்காக குரல் கொடுப்பதாக நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்கிற இவங்க வெகுஜன மக்கள் அரசியலாக வந்து படுத்தலை. ஒரு 10,000 பேர் 5,000 கூட்டுற மாதிரியான கட்டமைப்பு இங்கே இல்லைன்றார். அதான் தமிழ் தேசியத்துக்கான அரசியலை இங்கே யாரும், ஈழ அரசியலோ தமிழ் தேசிய அரசியலோ இங்கே யாரும் சரியானவர்களாக இல்லைன்னு சார்ஜ் பண்ணிட்டு இனியும் அந்த மாதிரி இருக்காது அப்படின்றாரு. அப்படி கொஞ்சம் நகர்ந்து வரேன். இப்போ வரும்போது என்னன்னா, சீமான் அப்படின்ற ஒரு மனிதர் அதே இன்னைக்கு அந்த ஈழத்தை பேசி அந்த அரசியலை பேசி இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இன்னைக்கு கொண்டு வந்து ஒரு நிகழ்வு நவம்பர் மே 2 நடக்கும், பெரிய நிகழ்வு. அந்த ரெண்டிலுமே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான, குறைந்தது 50,000க்கு மேற்பட்டவர்கள் தான் இது வரைக்கும் கூடியிருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் கூடியிருக்கிறாங்க. இந்த கட்டமைப்பு ஏன் முந்தைய காலகட்டத்தில் இல்லாமல் போனது? இவர் வந்து குறிப்பாக ஒரு அருத்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்கள் இனி வரும் காலத்திலே அது இருக்காது, எல்லாமே போலிகளாக இருப்பாங்க அந்த பேட்டியில் அவர் கிட்டத்தட்ட நாசுக்கா சொல்றதுதான் இங்க யாருமே அப்படியானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்ல வராது. புரியுதுல்ல? இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு சார்ஜ் வைக்கிற மாதிரி தான் அந்த பேட்டியை நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக எல்லோரும் அவர்கள் அரசியலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இப்படி யாரும் இல்லைன்றப்ப இன்னைக்கு அந்த காலகட்டம் நகர்ந்து வந்துருச்சா தனி ஒரு மனிதனால? லட்சக்கணக்கான தம்பிகள் இன்னைக்கு இந்த மாதிரி விஷயத்தை பேசி உருவாக்கி எல்லாரும் இன்னைக்கு மேடையில் பேசிட்டு இருக்கிற சூழல் வந்திருக்குதா? ஒரு விஷயத்தில் மட்டும் அதில் மிஸ் ஆகிருக்கு. என்னன்னாக்கா, இனிமே எழாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அரசியல் எழுப்பப்பட்டிருக்கிறது சீமானால் மாறி இருக்குது. இன்னைக்கு இங்கேயும் சரி, உலகம் முழுக்கும் பேசுறது, இந்த கட்டமைப்பை பேசிட்டு இருக்கிறது உலகம் முழுக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த படத்தை வைத்தால் தடை செய்யப்படுமோ அந்த படத்தை இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் வந்து எல்லா திருமண நிகழ்வுகளும் போடுற ஒரு கட்டம் இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு இவர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அரசியலுக்கு வந்திருக்கிற அரசியல் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு, தவிர்க்க முடியவில்லை தலைவரை. அந்த அரசியலையும் லட்சக்கணக்கான கட்டமைப்பையும் ஒரு 36 லட்சம் வாக்குகளை கொண்ட ஒரு கட்சின்ற மாதிரி இன்னைக்கு வந்திருக்குன்னா அந்த வளர்ச்சி அவருடைய கருத்துக்கு மாறாக இன்னைக்கு மாறி இருக்குது. இன விடுதலைக்கான அரசியல் இந்த மண்ணில் இருக்கும் என்னைக்குமே இருக்குது. என்னன்னா, இந்த தலைவர்கள் அப்படியாக இருந்திருக்கவில்லை. நெடுமாறன் அவர்கள் மீது, ஐயா மீது நம்ம குற்றமோ மற்றதோ சொல்ல வரல. சில அரசியல் முரண்பாடுகள் நானே விமர்சனம் வச்சிருக்கேன். ஆனா அவரால் அப்படி அரசியல் கட்டமைப்பாக மாற முடியல, அதை நோக்கி நகர முடியல. வெகுஜன மக்களுடைய அரசியலாக செய்ய வர்றவங்களை வந்து ஆதரிச்சு கூட இருந்து அதை வந்து பெரிய அளவில் கொண்டு போறதுக்கு பக்கத்துணையா இருக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை, தடக்கல்லாவே இருந்தார். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியில் அவர் எவ்வளவு முட்டுக்கட்டைகள், எவ்வளவு பேச்சு தொடக்க காலத்தில் எவ்வளோ பண்ணிட்டு இருந்தார். போலி நபர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தார். சரி, உண்மையானவர்கள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கும் பதில் இல்லை. இப்போ இந்த இடத்துல தான் முரண்பட்டிருக்கு. அருட்தந்தை சொல்கிற அந்த இடத்துக்கு நம்ம போவோம். இப்படியாக இருந்தது 2010 சொல்ல தமிழ்நாடு அரசியலுக்கெல்லாம் இங்கே இருந்தது. மூணாவதாக சொல்ல வர ஒரு விஷயம் நானுக்கா, நீங்கள் இந்த அரசியலை வந்து முன்னெடுத்துட்டு போகணுன்னு 2 இது இருக்குது. ஒன்று, இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒரு பெரிய அளவில் இருக்கணும், மீண்டு ஓரளவுக்கு அப்பாடால் மூச்சு வாங்குற ஒரு சூழ்நிலைக்கு வரணும்னா புலமையிலிருந்த இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்த ஒரு ஆதரவுக்காரன் நீள்னா நீங்கள் ராஜபக்சே கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் செய்தாகணும், தவிர்க்க முடியாது. இந்த முக்கோண வடிவில் சொல்கிறாங்க. அதாவது இந்திய ஒன்றிய அரசும் இருக்கணும், ராஜபக்சேனுடைய தயவு நமக்கு தேவை இருக்கு. நீங்க தமிழ்நாட்டு ஆளக்கூடிய கருணாநிதி அரசு அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அதில் மறுத்து நான் வாதம் பண்ணிட்டு இருக்கிறேன். அது வேற விஷயம். இது வந்து ஒன்று. 2வது இன்னொரு முக்கிய கட்டம் என்னன்னா, கடந்த முறை ஒரு பேட்டி கொடுத்தபோது, 2வது இந்த பேட்டியில் எடுத்த போதும் வந்து சொல்ல வரப்ப அந்த இறுதி கட்ட நாட்கள் இருக்குது இல்லை, நான் இருக்கிற இந்த டேபிளில் தான் ஏகலைவன் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு அந்த இறுதி வரைவு, நாங்கள் ஆயுதத்தை ஒப்படைக்கிறோன்னு சொல்லிட்டு சொன்ன அந்த இறுதி வரைவு இருக்குல்ல, கட்டமாக முடிய போகிறது. இனிமேல் என்ன செய்ய போகிறாங்கன்றப்ப என்கிட்ட தான் நடேசன் அங்கேருந்து பேசுகிறாரு. நான் ஒரு வரைவை எழுதி அதை அனுப்புகிறேன். ஆயுதத்தை சரண்டர் செய்கிறன்ற பேரில் தான் எழுதி அனுப்புகிறேன். அங்கேருந்து அதை அடித்து விட்டு அவர்கள் ஆயுதத்தை மௌனிக்கிறோம்னு சொல்கிறப்ப அப்புறம் என்ன ஒரு இந்திய அரசு கேட்டுக்குது. நான் இங்கிருந்து அங்கே பேசுகிறேன், அங்கேருந்துட்டு இங்கே வர தகவலை நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இவங்க அது கூட ஏற்காமல் அதை அடித்து விட்டு மௌனிக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்கிற விதம் என்ன விதம் அப்படின்னு ஒரு சார்ஜையும் அதுக்குள்ளே வைக்கிறார். ஆக இறுதி கட்டம் வரைக்கும் காங்கிரஸுக்கிட்ட சொல்லிட்டு சரணடைவதற்கான வேலைகள் நடந்ததுன்றத கஸ்பரனுடைய பேட்டியில் சாட்சியாக அன்றைக்கி இருக்குது. ஒரு வாழும் சாட்சியாக ஆமாம் இருக்குது. அது அன்றைக்கி
இறைவனோ இயற்கையோ இல்லை போராளிகளோ வழிநடத்தி தான் அந்த பேட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலை. இதுக்கு காரணம் திரும்ப சொல்கிற திருச்சி வேலுசாமி அவர்கள் இப்படியான ஒரு விஷயம் நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டார். விடாதீங்க, பதிவு பண்ணி வைங்கன்னு. சீமானா அன்றைக்கி அதை தான் சொன்னார். நான் இந்த நினைவு நாளில் எதனா அவங்க முதலாவது நினைவு நாள் வருகிறது இன்னாடிப்பு, அது எதாவது எடுத்து செய்யுங்க, நீங்கள் யாருமே பண்ணலை அப்படின்றப்ப அதற்காக மெனக்கிட்டு தொடக்க காலத்தில் யாரும் வரல, அச்சம் பட்டுக்கிட்டு பின் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் விரிவாக சொன்னால் இதுவாகும். அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த பேட்டி எடுக்கிறப்ப தான் அன்றைக்கி அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, கஸ்பர் வந்து இந்த வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு வர்றாரு. புரியுதுல்ல? அப்போ இந்த பதிவு இன்னைக்கு நம்ம பண்ணும்போது திரும்பி பார்க்குறப்ப அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தான் நான் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன சொல்ல வராங்க, இந்தியாவுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, அது வாயில பிஸ்கெட் வச்சுக்கிட்டு இருந்தது. கலைஞருக்கு ஐயோ அவர் நினைச்சிருந்தாலும் போற நிறுத்திருக்க முடியாது, அதெல்லாம் வந்து வேற. கலைஞர் அவர் ஒரு அப்ராணி, அவர் வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு எதுவுமே நடந்தது எதுவும் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி. ஆனால் இந்தியாவுடைய மேற்பார்வையில் இந்தியாவுக்கு தெரிந்து சரணடைவு நடந்திருக்கிறது வெள்ளக்கொடியோட அப்படின்றதுக்கு உலகத்துக்கு சொல்லக்கூடிய சாட்சியங்கள். பின்னாடி கௌதமன் இயக்குனர் இருக்கிறார், அவரும் இன்னொன்று உள்ளிட்ட சிலரும் கூட உங்களுடைய புத்தகத்தில் இருந்ததை இவர் கூட நம்ம இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியன் அவர் கூட வந்து உங்களுடைய அந்த முள்ளிவாய்க்கால் முடிவுள்ள புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை தான் நாங்கள் ஐநாவில் பேசுகிறோம் நாங்கள் அப்படின்னு கௌதமனும் அதை பேசியிருக்கிறாங்க. இந்தியா சாட்சியாக இருந்திருக்கிறது. அதான் ஒரு பேட்டியில் நமக்கு சிக்கனாக ஒரு விஷயம். அன்னைக்கு என்னென்னா, நான் இங்கே உட்காந்து வரைவை வந்து அணித்தேன், அங்கேருந்து வந்து தான் நாங்கள் அணித்தேன், அவர்கள் வந்து இல்லை கடைசியாக வந்து பேச்சுவார்த்தை எழுபடியாக வந்து மௌனிக்கிறோன்னு போட்டு வந்தது நான் பேசி அணித்தேன் நான் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை சொல்கிறாரு. பட் அதே நேரத்தில் இயக்கம் இன்னும் சுதாரித்து இருக்கலாம். எப்போ கடல் பகுதியில் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு தாண்டி போய் அங்கே வந்து புலிகளுடைய அந்த ஆயுத கப்பல் வருகை இருக்குதுல்ல, அதை தேடி தேடி அழிச்சாங்களோ அன்றைக்கே இதுக்கு பின்னணியில் ஏதோ பெரிய சாதி. ஏன்னா இவ்வளோ பெரிய இது வந்து இலங்கையினுடைய இராணுவத்துக்கிட்ட கிடையாது. கடல் பரப்பில் அவங்களுடைய கப்பல் எங்கே வருதுன்றதை ட்ரேஸ் பண்ணி அந்த கப்பலை மட்டும் அழிக்கக்கூடிய ஒரு இதுக்கான இது அந்த நுணுக்கம், தகவல் தொடர்பு இதெல்லாம் இல்லை, ஏதோ ஒன்று அப்படின்றாரு. இந்தியாவை தான் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சுதாரிச்சிருக்கணும். இது தொடர்ச்சியாக 1, 2, 3வது கப்பல் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏதோ இது பின்னணியிலுக்குன்னு சுதாரிச்சு இருந்திருக்கணும், அதெல்லாம் விட்டுட்டாங்கன்னு ஒரு பெரிய அந்த பக்கம் ஒரு விமர்சன குற்றச்சாட்டு சொல்லிட்டு வராரு. முழுக்க சார்ஜ் ஷீட் மாதிரி தான் குற்றம் சொல்லிட்டு வராரு. சுருக்கமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்கா, அந்த பேட்டி முழுக்க இனி தமிழ் தேசிய அரசியல் எழாது, ஈழத்துக்கான அரசியல் இங்கே இல்லைன்னார் தமிழ்நாட்டில். அது இன்னைக்கு பொய்யாகி இருக்கிறது. அவரும் கூட நிறைய காலகட்டத்தில் இதே சீமானுக்கு எதிராக தொடர்ச்சியாக அதை கண்டம் பண்ணி நேர்காணல் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் பழநெடுமாறன் ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க, வைகோலாம் இடையில அழுது ஒப்பாரி வச்சு ஒரே நேரத்தில் ஒரு மேலே பழிய சொல்லி நடந்ததெல்லாம் நடந்தது. இத்தனையும் தாண்டி சகிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குது. போலியானவராக இருந்தாக்கா இன்றைக்கி போயிட்டு இதெல்லாம் பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. எவ்வளோ குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது, காலம் எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு பேசியவர்கள் அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவர்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சர்வதேச அளவில் வர்த்தகத்துக்கான ஒரு மாநாடுன்ற மாதிரி தான் நடத்தி போய் அவர் ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டு இருக்கிறார் எல்லா விதத்திலையும். ஆனால் அவர் யாரெல்லாம் ஒரு குறிப்பாக சீமானை குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவரெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய அரசியல் தலைமையாக இன்றைக்கி வளர்ந்து அந்த எந்த பிரச்சனையும் இங்கே பேசப்படாதுன்னு சொன்னாங்களோ அந்த மக்கள் பிரச்சனை இன்றைக்கி இங்கே பேசப்பட்ட ஒரு அரசியலாக மாறி இருக்குது. அவர்கள் அன்றைக்கி அந்த நிலைப்பாட்டில் இருந்துட்டு மாறி போயிட்டாங்க. அது காலம் இன்றைக்கி வெளிச்சப்பட்டிருக்குது. ஒன்று. 2வது, இதில் சம்மந்தப்பட்டவர்கள் காங்கிரஸ், திமுக என்பது அவரே பதிவு பண்ணுறாரு, அவங்களே பதிவு பண்ண. ஆனால் இவங்கள் 2 பேரும் துரோகிகள் அப்படின்றத அவர் அழுத்தமாக சொல்கிறதுக்கான இல்லை. செய்திருக்கலாம், குற்றம் இருந்திருக்கலாம், இன்டலெக்சுவலா பேசுறது இப்படி நடந்திருக்கலாம், ஆனாலும் நீங்கள் அவர்கள் தயவுல தான் செய்தாகணும் தான் திரும்ப சொல்றாரே ஒழிய அந்த 2 பேரும் துரோகிகள் அப்படின்றது அன்னைக்கு தேதிக்கே அவரால் அப்படி பேச முடிஞ்சது. பிறகாவது நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கலாமா? சாட்டலை. ஏன் சாட்டலை அப்படின்னாக்கா அது அவருடைய அதை மாறி போன அரசியல்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு பின்னாடி இதுக்குள்ளாக இருந்த பல தலைவர்களும் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஈழ பிரச்சனை இனிமேல் முடிஞ்சு போச்சு, அது இங்கே பேசி ஒன்றும் ஆக அப்படின்னு பேசுனதில்ல. அந்த யுத்தியை தான் கஸ்பர் வந்து இப்போ மாறி போனதுக்கு காரணம். இதோட முடிஞ்சு போச்சு, நம்ம விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு தொடர்ச்சியாக இதை பற்றி இன்றைக்கி யார் பேசுகிறாங்கன்னு காலம் ஒன்று வெளிச்சமிட்டு இருக்குது. 2வது விஷயம், அன்று பேசிய தலைவர்கள் இப்படியாக இருந்தவர்கள் இந்த காங்கிரஸ், திமுக இன்னைக்கு சார்ஜ் பண்ணணுமா? துரோகி என்னைக்கு இருந்தாலும் துரோகி தானே. நேற்று நீங்கள் துரோகி, இன்னைக்கு இல்லைன்னு ஆக முடியாது. இல்லை, ஏகலைவன் துரோகம் பண்ணாருன்னா என்னைக்கு இருந்தாலும் துரோகி தானே.
நேற்று பண்ணாருங்க, இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு வேற சூழ்நிலை, தமிழ்நாடு பெரிய ஆபத்து வருகிறது, அதனால் அதை மறந்துட்டு இது இன்னைக்கு புனிதராக மாற்றோன்னா எப்படி நீங்கள் மாற்றுவீங்கன்னு ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்குது. அவருடைய நேர்காணல் வெளிச்சமிட்ட உண்மையும் பொய்யும் இதுதான். இந்த தலைமுறைக்கு இதை சொல்லணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பேசி வரோம் நம்ம. இது இன்னொரு முக்கியமான விடயம், அந்த பேட்டியிலேயே அதை நான் நிறைவாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு கேள்வியாக எழுப்பணும்னு நினச்சேன். ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு அடிகோடிட்டு இருக்காரு. அதாவது அது தமிழ் விளக்கம் என்னன்னா, எதுவுமே செட்டில் ஆகாத போது, எதுவுமே தீர்வாகாத போது, எதுவுமே இன்னும் முடிவுக்கு வராத போது அது எப்படி முடிந்ததா நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பேட்டிலேயே முரண்கள் இருக்கு. ஒரு பக்கம் இனி தமிழ் தேசிய அரசியலே இல்லைன்றாரு, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, அவர் தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறாரு. அந்த அந்த வட்டத்துக்குள்ள நான் இருக்கிறேன், நான் வட்டத்தை விட்டு வெளியில போகிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு அரசியல். மக்களை பத்தியும் ஆதரவா பேசி ஆகணும், இங்கேயும் நம்ம விட்டுறக்கூடாதுன்ற மாதிரியான பேலன்ஸ். இப்ப நம்ம அருத்தந்தை மீது நம்மளுக்கு வந்து குற்றச்சாட்டா வைக்கல, அந்த பேட்டில 2 விதமா நான் பார்க்க முடிஞ்சது. ஒன்று என்னன்னா, ஒரு பக்கம் அந்த அரசியல் இங்க இல்லாதுங்கிற மாதிரி ஒரு அந்த காலகட்டத்தில் பதிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் அதுக்கான நியாயங்கள் இருக்கிறது, இன விடுதலைக்கான இந்த இனப்படுகொலை செய்யப்பட்டதுக்கான நீதியை பெறணும், இதையும் சொல்றாங்க ஒரு பக்கம். அப்ப இந்த நத்திங் பட் ஸ்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் ஆங்கிலத்தில். நத்திங் செட்டில் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். எதுவுமே முடியாத, எதுவுமே தீர்வாகாத, எதுவுமே ஒன்றும் நடைபெறாத போது அதுக்கான காரணங்கள் இன்னும் இருக்கிறது. அப்ப இன விடுதலையும் இனப்படுகொலைக்குமான நீதியும் இன விடுதலைக்கான நீதியும் இருக்கிறது. அதை நீங்க உங்க பார்வையில் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் சொல்ல வந்தது என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுக்கான தீர்வு அப்படின்னா இந்த இனப்படுகொலைக்கான தண்டனை, இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 ஆண்டு காலம் போகணும் ஏகலை. அவ்வளோ லேசிலலாம் உங்களுக்கு கிடைக்காது, அதுவும் வாய்ப்பு குறைவு அப்படின்ற மாதிரி தான் அந்த பேட்டியில் அவர் விவரிக்கிறார். நாம புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய விடயம் என்னன்னாக்கா, நேற்று 2010 முடங்கி போயிருந்தோம் எல்லாருமே. நம்ம பல்வேறு காரணங்கள், ஒன்று மன அழுத்தம் ஒரு பக்கம், சிங்கள அரசனுடைய அச்சுறுத்தல் ஒரு பக்கம், அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சார்பு அரசியலுக்குள்ளாக, கனடா அங்கே சார்பு அரசியலுக்குள்ளார, லண்டன், இப்படி பல நாடுகளில் அந்த அரசியல் பங்களிப்புக்குள்ளாக கண்ட்ரி இன்சைடு பாலிடிக்ஸ் நம்ம வந்திருக்கிறோம். அதன் மூலமாக ஒரு அழுத்தம் கொடுத்து இஸ்ரேல் எப்படி தனக்கான அரசியலை 2000 ஆண்டுகளாக வந்து மாற்றி எங்கே போனாலும் அதை மட்டுமே குறியாக வச்சுக்கிட்டு செய்தாங்களோ, அந்த நோக்கம், பொது நோக்கம் ஒவ்வொரு மனிதரிடம், ஈழத்தமிழரிடம் இருக்கணும். நீ எந்த கட்சியாரு, எந்த அரசியல் நோக்கமாறு, இயக்கத்துக்கு வெளியில் இரு இல்லை உள்ள இரு, எதை பற்றியும் இல்லை, ஆனால் உன் மண்ணை இழந்திருக்கிற இறுதி இலக்கு அதானே. அந்த மண்ணை மீட்டெடுப்பது தான் இறுதி இலக்கு. அது நீங்கள் அவங்க யாரை வேணாலும் சொல்லிக்கோ, எல்லா தரப்பிலும் இருந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானவர்கள் நம்ம விதைச்சிருக்கிறோம் அந்த மண்ணில். அப்போ அந்த மண்ணை மீட்டெடுக்கக்கூடிய அந்த நோக்கத்துக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பங்களிப்பு செய்யுதுன்றது இருக்கணும். அப்போ பலர் நம்ம பிரிஞ்சு இருக்கலாம், பல கூட்டங்களாக இருக்கலாம், பல பிரிவுகளாக இருக்கலாம், நோக்கம் ஒத்த நோக்கம். அதாவது சொன்ன ஏற்கனவே 2 நிகழ்ச்சியில் ஒன்று கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2010 இருந்து 11-12 வரைக்கும் இருந்த அந்த தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு இப்போ கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. வேகமாக வந்து ஒரு ஆர்கனைஸ்குள்ளே வந்து பண்ணுறாங்க இப்போ மக்கள். இது இன்னும் வந்து அழுத்தம் நிறைய வர ஆரம்பிக்கணுன்றது தான் இந்த நோக்கம். இந்த திரும்ப பேசணும். பேட்டியை தவிர்த்துட்டு ஒரு கேள்வி, தற்போது அரசியலோட அந்த பேட்டியை நான் உங்கள்கிட்ட ஒப்புமைப்படுத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த நீங்கள் சொல்கிற 2010, 2011, 2012, 2013 வரைக்கும் வைத்துப்போம். அது வரைக்குமே ஒரு எழுச்சிகரமான ஒரு விடயம் இல்லை, எல்லாரும் சோர்வுல இருந்தோம், ஒரு தேக்கம் இருந்தது, அரசியல் எழுச்சி பெறலை அப்படின்னு. இப்போ நீங்கள் அது தொடர்ந்து இப்போ வந்து 2025 வரைக்கும் பார்த்துருக்கீங்க. இப்ப அதற்கான அரசியல் புலம்பெயர்ந்த தமிழர்களையும் வெகுவாக பார்க்க மாறி இருக்கு. அதற்கான அடித்தளம் தமிழ்நாட்டில் எழுந்த தமிழ் தேசிய அரசியல் எழுச்சின்னு பாக்குறீங்களா நீங்க? உண்மை அதுதான். இங்க பேசப்படாமல் போயிருந்தாங்கன்னா புலம்பெயர்ந்து அவங்களுக்கு 1000 இருந்தாலும் கூட ஒரு ரத்த உறவு இங்க இருந்து ஒரு குரல் வருகிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கு. வேற எதையும் இங்கிருந்து எதிர்பார்க்கல, எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்க கிட்ட எல்லா அடிப்படை விஷயமும் இருக்குது. ஒரு மாரல் சப்போர்ட் இந்த மண்ணிலேருந்து மக்கள்லேருந்து ஒரு ஆதரவு, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே அவங்க கேட்கல. நம்மளை வந்து உள்ளே கூப்பிடலை, போருக்கு வாங்க நீங்கள் ரத்தம் சிந்துங்கள்லாம் சொல்லவே கிடையாது. ஒரு அரசியலை இதை பற்றி பேசி இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வரணுன்றதுக்காக தான் அவங்க விருப்பப்பட்டாங்க. இப்போ அதை அன்னைக்கு இருந்த அந்த நிலை வேற இன்னைக்கு நிறைய மாறி அந்த கட்டமைப்பு இங்கே உருவாகிருக்குது. உருவாயிட்டு ஒரு 35-36 மேலே இன்னும் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு வந்திருக்கு. வாக்களித்தவர்கள் 36னா கூட பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த உள்ள ஏத்துக்கிட்டு கட்சி எனக்கு வாக்குகள் போடாம நிறைய பேர் ஆதரவு தளத்துல இருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 50 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு ஆதரவு நிலைப்பாடு வந்திருக்கு. அடுத்த ஆண்டு இயக்கங்களே இருக்கு, வாக்குகள் செலுத்தாம இயக்கங்கள் அதெல்லாம் இன்னைக்கு மாறி வந்திருக்கு. அடுத்த ஆண்டு இன்னொரு 2 ஆண்டுல பார்த்தா 1 கோடி மக்கள் வரக்கூடிய ஒரு நிலை. அப்போ ஒரு அரசியல் இதை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்க வலுவாக வருது.
புலம்பெயர்ந்த மண்ணிலையும் அதெல்லாம் இல்லை. அந்த சோறு குமத்திலிருந்து அவங்க மீண்டும் 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 வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதே ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம். சில முரண்பாடுகள் இருக்கலாம் அவங்களுக்குள்ளார, சேர்ந்து ஒரு நாளில் நிற்கணுன்றது தான் நம்மளுடைய ஒரு நோக்கத்துக்காக ஒரு நாளில் ஒரு முறையாவது கூடுங்க ஆண்டுக்கு அப்படின்னு இஸ்ரேலியர்களை வந்து பாடம் கிடைச்சது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, ஒரு பயணம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், கொடுத்தேன். நான் கொடுத்துருக்கீங்க. 1998 ஈழ முரசு பத்திரிகையில் இயக்கம் அது அந்த புத்தகத்தை தொடராக எழுதியிருக்கிறாங்கன்னா, அது என்னன்னா அந்த இஸ்ரேலுடைய ஒரு நாவல். அது 2 பாகமாக போட்டிருக்காங்க. சிதறடிக்கப்பட்ட அந்த இனம் எப்படி எல்லா மண்ணிலையும் இருந்துக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன் நோக்கம் அந்த மண் விடக்கூடாதுன்றதுக்காக எப்படிலாம் அரசியல் பண்ணாங்கன்னு ஒரு நாவலாக போயிட்டே இருக்கும். பிரமாதமான இது. நான் படித்தேன். அதை ஒரு தோழர் அனுப்பியிருந்தார். ராஜஸ்தானில் வேளாண் துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி நம்ம டாக்டர் சாமுவேல் தம்பி முனைவரை வந்து அதை பார்த்தப்ப அவ்வளோ வியப்பா. 98 இது வந்து மக்கள்கிட்ட விதைச்சி போராளிகிட்ட விதைச்சிருக்கிறாங்க இயக்கம். அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்கள், நான் இப்பவும் சொல்ல வரேன், இங்கே இருக்கக்கூடியவர்களை விட தெளிவான அரசியல் சிந்தனை உள்ளவர்கள் ஈழ மக்கள். சரி, மொழியிலையும் சரி, அரசியலையும் சரி, பலத்திலையும் சரி. அவங்க ஏன் இன்னைக்கு இப்படி ஒரு முரண்பட்டு சிதறி இருக்கிறாங்க? இவ்வளவும் படிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஒருத்தர் இழந்திருக்கும் எப்படி பார்த்தாலும். அப்போ ஏன் இந்த அரசியலை விட்டு விலகி இப்படி ஒரு நோக்கத்துக்காக வரலையோ, ஏன் அப்படி பிரிஞ்சிருக்காங்கன்னு ஒரு மன வலி அப்பப்போ இருக்கும். அது மாறி இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் வந்துக்கிட்டு இருக்கு. காலப்போக்கில் உணர்ந்து முரண்பட்டு வெளியில் இருக்கிறவங்களும் ஒரு கொடையின் கீழே நின்று ஒரு ஒற்றை நோக்கத்துக்காக பேசணுன்றது தான் எல்லாருடைய நோக்கமும். அதுதான் இந்த நேர்காணல் நம்ம திரும்ப சொல்லக்கூடிய விஷயமும் கூட. அது நோக்கி நகர்வாளர்களும் நம்பிக்கை இருக்குது. கஸ்பருடைய அந்த பேட்டியில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், துரோகம் செய்தது யார் என்பதும் மறைக்கப்பட்டது. துரோகிகளை துரோகிகள்னு அடையாளம் காட்டாமல் புனிதராக எப்படி மாற்றப்பட்டார்கள்னு ஒன்று இருக்குது. இப்படியாக பேசிய மனிதர்கள் நேற்று இருந்தது போல இன்னைக்கு இல்லைன்றதும் காட்டியிருக்கிறது. நேற்று உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இன்று ஒரு அரசியல் தளத்தில் எதை பேச முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை பேசி அரசியலில் மேலே வந்திருக்கிறதையும் காட்டுது. இது இது புலம்பெயர்ந்த மக்கள் இதை உணரணும், இதை போல வரணும். நீங்கள் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்துட்டு அந்த நாவலில் சொல்லப்பட்டதை போல வரணுன்றது தான் நம்ம நோக்கம். நிறைவாக இந்த 3ஆம் பாகத்தில் அருத்தந்தை ஜகத் கஸ்பர் அவர்கள் தேசிய தலைவரோடு பேட்டி எடுத்த அந்த பேட்டியில் இத்தனை முறை நீங்கள் வந்து நிறைய முறை உயிர் தப்பிருக்கிறீங்க, அதுக்கு காரணம் கடவுளா அப்படின்னு கேட்டபோது இல்லை இயற்கைன்னு சொல்வார். அதே போல் நம்மளுடைய நோக்கமும் இந்த இன துரோகத்தையும் இந்த இன துரோகத்துக்கு துணை போனவர்களை தோல்வி இருப்பதற்கு காரணமே தொடர்ந்து நம்ம மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற இதுவும் ஒரு இயற்கையினுடைய நகர்வாக தான் நம்ம நினைக்கிறோம். அடுத்தது 4ஆம் பாகத்தில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.